வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் நாம் கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில ஆக்ஷன் வேர்ப்ஸையும் அதை பயன்படுத்தி நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்களையும் பார்க்கலாம். முதலில் நம்ம சின்ன குழந்தைகள்கிட்ட கிளாப் யூ ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே குழந்தைகள் வளர்ந்து நமக்கு எரிச்சல் ஊட்டும்படியாக கிளாப் பண்ண நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு, டோன்ட் கிளாப் அன்னெசரிலி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது டோன்ட் கிளாப் வித்தவுட் ரீசன் அப்படின்னும் சொல்லுவோம். இனி நாம் நம்முடைய பெருவிரலையும் நடுவிரலையும் வைத்து கவுண்ட் கொடுப்போம். அதை இங்கிலீஷில் சொல்வதற்கு ஒரு வேர்டு இருக்குது, ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னாப் யூர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The teacher snaps her fingers to get her children's attention. The teacher snaps her fingers to get her children's attention. அந்த ஆசிரியை அவர்களுடைய குழந்தைகளின் கவனத்தை திருப்புவதற்காக தன்னுடைய விரல்களால் ஸ்னாப் பண்ணுகிறார் அப்படி பொருள்படும். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அந்த பொருள் என்னென்னா ஒடித்தல். அந்த ஒடித்தலை குறிப்பிட நம்ம அந்த ஸ்னாப்பை பயன்படுத்தலாம். டாம் ஸ்னாப் ஹிஸ் மதர்ஸ் ஸ்டிக். டாம் அவனுடைய அம்மாவோட குச்சியை ஒடித்தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது when அன்பு press his pencil too hard it snapped. அன்பு தன்னோட பென்சிலை ரொம்ப அழுத்தின உடனே அது ஒடிந்தது அப்படி பொருள்படும். இனி நமது விரல்களை சவுண்டு வரும்படியாக ஒடித்தல், அதற்கு இந்த வேர்பை பயன்படுத்தலாம். அது என்னன்னா கிராக் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கிராக் யோர் ஃபிங்கர்ஸ் அப்படி சொல்லலாம். அல்லது டோன்ட் கிராக் யோர் நக்கிள்ஸ், இட் கேன் பி ஹார்ம்ஃபுல். Don't crack your knuckles, it can be harmful. கைகளில் உள்ள மொழியில் உள்ள விரல்களை ஒடிப்பது தீங்கு தரக்கூடியது, அதனால் விரல்களை ஒடிக்காதே அப்படின்னு பொருள்படும். Don't crack your knuckles, it can be harmful. இனி இந்த நக்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா கைகளிலிருந்து 5 விரல்களும் அடங்கும் இடம் அல்லது மொழி கட்டு என பொருள்படும். நக்கிள்ஸ். இனி நாடியில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ரெஸ்ட் யுவர் சின் ஆன் யுவர் நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஆசிரியர்கள் இப்படி கூறுவதுண்டு, சில்ட்ரன் டோன்ட் ரெஸ்ட் யுவர் சின் ஆன் யுவர் நக்கிள்ஸ் வைல் ஸ்டடியிங். Don't rest your chin on your knuckles while studying. படிக்கும் பொழுது நாடியில் கை வைக்காதே என பொருள்படும். கிராக் என்ற வார்த்தைக்கு இன்னும் ஒரு பொருள் உண்டு. அதன் பொருள் என்னென்னா பிளவு ஏற்படுத்தியது. அதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். The bench cracked under their weight. அவர்களின் எடையால் அந்த பெஞ்சு பிளவுபட்டது என பொருள்படும். இனி இந்த கிராக்குக்கு இன்னொரு பொருள் உண்டு. வெற்றி பெற்றான் அல்லது ஒரு தீர்வை அடைந்தான் அப்படி சொல்லதுக்கு கூட இந்த கிராக்கை பயன்படுத்தலாம். He cracked NEET. அவன் நீட் தேர்வில் வெற்றி பெற்றான். இதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இனி நம்முடைய உள்ளங்கையால் அல்லது ஓப்பன் ஹேண்ட்ஸால் அடிப்பதை நம்ம ஸ்லாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்லாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். மை மதர் ஸ்லாப்ட் மீ ஃபார் ஸ்கிரிப்ளிங் ஆன் மை சிஸ்டர்ஸ் நோட்புக். என்னுடைய அம்மா என்னுடைய தங்கையின் நோட்டில் வரைந்து கிறுக்கியதற்காக என்னை அடித்தார்கள் அப்படின்னு பொருள்படும். மை மதர் ஸ்லாப் மீ ஃபார் ஸ்கிரிப்ளிங் on my sister's notebook. My mother slapped me for scribbling on my sister's notebook. நீ நாம் நம்மோட க்ளோஸ்டு ஹேண்ட்ஸால் ஒருவரை தாக்குவது அல்லது தள்ளுவது அப்படின்னு சொல்லலாம். அதை என்ன சொல்லலாம்னா ஸ்லக் அப்படின்னு சொல்லலாம். My sister slugged my shoulder for scribbling on her notebook.
My sister slugged my shoulder for scribbling on my notebook. என்னுடைய தங்கை என்னுடைய ஷோல்டரில் தள்ளினாள் அல்லது மொத்தினாள் என பொருள்படும். இனி சில மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறைகளில் டெஸ்கில் குட்டிகிட்டே இருப்பாங்க. அதை எப்படி சொல்வது அப்படின்னா டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹூ இஸ் டேப்பிங் தேர், அங்கே யார் தட்டுது, ஹூ இஸ் டேப்பிங் தேர் அப்படின்னு கேட்போம். சில நேரம் ஹூ இஸ் டேப்பிங் அட் த டெஸ்க், யார் டெஸ்கில் தட்டுவது அப்படின்னு, ஹூ இஸ் டேப்பிங் அட் த டெஸ்க் அப்படின்னு கேட்போம். சில வேளைகளில் சில மாணவர்கள் வகுப்பில் கவனமற்று இருப்பார்கள். அவனுக்கு ஒரு தட்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம், அவனை ஒரு தட்டி விடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிவ் எ டேப் அட் ஹிஸ் ஹெட், கிவ் எ டேப் அட் ஹிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இனி கதவில் தட்டுவாங்க அதை நாம் ஆங்கிலத்தில் நாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஹூ இஸ் நாக்கிங் அட் த டோர், யார் கதவு தட்டுது, ஹூ இஸ் நாக்கிங் அட் த டோர் அப்படின்னு சொல்லலாம். கொட்டுவது, தலையில் கொட்டுவது, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொட்டுவது, அதை சொல்ல ஒரு வேர்டு இருக்குது, அதுதான் ஸ்மாக்கிங். ஸ்மாக்கிங். ஹீ ஸ்மாக்ட் மீ ஆன் மை ஹெட், ஹீ ஸ்மாக்ட் மீ ஆன் மை ஹெட், அவன் என்னோட தலையில் கொட்டினான் அப்படின்னு சொல்லலாம். அடித்து நசுக்குவது அல்லது ஏதாவது இன்செக்ட்ஸை அடித்து நசுக்குவது அப்படின்னு சொல்லதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, அதுதான் ஸ்வாட்டிங். Swatting. He swatted the spider with a flat wooden piece. He swatted the spider with a flat wooden piece. அவன் அந்த ஸ்பைடரை ஒரு உடன் பீஸால் அடித்து சப்பி நசுக்கினான் அப்படின்னு சொல்லலாம். நாம் சில வேளைகளில் சின்ன குழந்தைகளுடன் விளையாடும்போது அவங்களுடைய பேக்கை தட்டுவோம், பட்டெக்ஸில் தட்டுவோம் ப்ளேஃபுல்லாக. அதை குறிப்பிட ஒரு வேர்டு இருக்குது, அதான் ஸ்பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேங்கிங். ஐ பிளேஃபுல்லி ஸ்பேங்க்ட் மை சில்ட்ரன்ஸ் பேக்ஸ். ஐ பிளேஃபுல்லி ஸ்பேங்க்ட் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். ஐ பிளேஃபுல்லி ஸ்பேங்க்ட் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். இனி கை கோர்த்து கொண்டு நடந்தான், கை கோர்த்தல் அப்படின்னு சொல்லதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, அதுதான் கிளாஸ்பிங் அல்லது கிளாஸ்ப் அப்படின்னு சொல்லலாம். I clasp my friend's hand hopefully. I clasp my friend's hands hopefully. நான் என்னுடைய நண்பனின் கைகளை நம்பிக்கையோடு கோர்த்து கொண்டேன் அப்படின்னு பொருள்படும். I clasp my friend's hand hopefully. Practice leads to progress. Progress leads to perfection. So practice well and top out.